கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. இந்த சத்தியபோதனை உயிர்மீச்சு கூட்டத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, குணப்படாத எத்தியோப்பியனை சந்திக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷம். குணப்படாத எத்தியோப்பியனை சந்திக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்கிற இந்த தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளட்டும். இந்த செய்திக்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தைகள் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8வது அதிகாரம் 27 மற்றும் 28 ஆகிய 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 27 மற்றும் 28. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அடுத்த வசனத்தை நான் சேர்த்தேன், நான் வாசிக்கட்டும். 29வது வசனம். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இங்கே நாம் கவனிக்கிற ஒரு விசேஷித்த பகுதி உண்டு. இந்த எத்தியோப்பியனை 2 சந்தர்ப்பங்களிலே இந்த எத்தியோப்பியன் 2 விதமாய் சந்திக்கப்படுகிறார். ஒன்று, அவர் எருசலேம் பட்டணத்துக்குள்ளே சந்திக்கப்படுகிறார். இன்னொன்று, எருசலேமுக்கு வெளியிலே சந்திக்கப்படுகிறார். எருசலேமுக்கு உள்ளே இவரை சந்தித்தது என்னவென்றால், அந்த காலத்தில் இருந்ததான தேவாலயம், பாரம்பரியம், நியாயப்பிரமாண சடங்குகள், நியாயப்பிரமாணத்தின்படி போதகர்களாய் இருந்த மேல்மட்டத்தில் இருந்ததான பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர், இதையும் தாண்டி நியாய சாஸ்திரிகள் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் இந்த எத்தியோப்பியன் ஆகிய இந்த மனிதனை சந்தித்திருக்க கூடும். ஏனென்றால் இவன் கடந்து போன விதமானது, இவன் எருசலேமுக்கு எதற்காக வந்திருந்தானா, 27ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே கவனிக்கிறோம். எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து என்று நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஊருக்கு திரும்பி போகும்போது என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். தன் ரதத்தில் உட்கார்ந்து ஒன்றை ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தானாம். அப்ப நல்ல கவனிங்க, இந்த மனிதன் எருசலேமுக்கு பணிந்து கொள்ளும்படி போகிறான். யாரை பணிந்து கொள்ளும்படி? தேவாதி தேவனை பணிந்து கொள்ளும்படி. இந்த மனுஷன் எத்தியோப்பியன். இந்த மனுஷன் உண்மையாகவே இயல்பா தேவனை அறியாத மனுஷன். இயல்பா தேவனை அறியாத மனுஷன். ஏனென்றால் எருசலேமியர் வேற, இஸ்ரவேல் ஜனங்கள் வேற, எத்தியோப்பியர்கள் வேற. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் 12 கோத்திரங்களாய் அறியப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, உடன்படிக்கை, தீர்க்கதரிசிகள், நியாயப்பிரமாணம், தேவ ஆராதனைகள், தேவ மகிமை, பலவிதமான ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலிகள், பண்டிகைகள் எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் பிரத்யேகமாக தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பழைய உடன்படிக்கையிலே, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ஆனா இந்த பகுதியில எத்தியோப்பியன் என்று ஒரு மனுஷனை குறித்து சொல்லி இருக்கிறதே, இவன் ஒரு அந்நியன். ஆனா இவனுக்குள்ள என்ன இருக்கு? தேவனை அறிய வேண்டும், தேவனை வணங்க வேண்டும், தேவனை பணிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உண்டு. அதனாலதான் இந்த மனிதன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு பெரிய ஒரு பதவியில இருக்கிற ஒரு மனுஷன் தான். ஏனென்றால் கந்தாகே என்கிற ஒரு ஸ்திரீக்கு, எத்தியோப்பிய ஸ்திரீ ஆகிய கந்தாகே என்கிற ஸ்திரீயினுடைய மந்திரியாக இருந்தான். அது மாத்திரம் அவளுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றுக்கும் அவன் எப்படி இருந்தானா, தலைவனுமா இருந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த செய்திக்கு தலைப்பை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். குணப்படாத எத்தியோப்பியனை சந்திக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷம். எப்படி சொல்றோம் இந்த குணப்படாத ஒரு எத்தியோப்பியன் என்று நாம் பார்க்கும்போது, இந்த அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் வாசிக்க கேட்ட 27 மற்றும் 28, 27, 28, 29 ஆகிய 3 வசனங்களை பார்க்கும்போது, இந்த மனிதன் போய் வந்த இடம் எருசலேம். எருசலேமிலே பணிந்து கொள்ளும்படி கடந்து போயிருக்கிறான். எருசலேமிலே நியாயப்பிரமாணம் உண்டு. எருசலேமிலே ஆராதனை நடத்தக்கூடிய பிரதான ஆசாரியர்கள் கூட உண்டு. ஆசாரியன், இன்னுமாய் மேல்மட்டத்தில் உள்ள மத போதகர்கள்லாம் உண்டு. ஆனா இந்த மனிதன் போய் ரட்சிக்கப்படாதவனாய் எருசலேமுக்குள்ள போனாலும், பணிந்து கொள்ளும்படி அவன் போனாலும், திரும்பி வரும்போதும் அவன் என்ன செய்யல? குணப்படவில்லை என்கிற காரியத்தை தான் நீங்கள் நானும் இந்த பகுதியில பார்க்கிறோம். உண்மையா இல்லையா? உண்மை. இந்த மனிதன் எருசலேமுக்குள்ள போனாலும் என்ன செய்யல? குணப்படவில்லை. அங்கே அவன் பணிந்து கொண்ட போதிலும் என்ன செய்யப்படல? ரட்சிக்கப்படவில்லை. அவன் ரட்சிக்கப்பட்டானா? எருசலேமுக்குள்ள போய் ரட்சிக்கப்பட்டானா? அங்கே பணிந்து கொள்ளுதல் நிமித்தமா
அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்ததா? அவனுக்கு சத்தியத்தை குறித்த அறிவு வந்ததா? அல்லது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எழுதியிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவனால் அறிந்து கொள்ள முடிந்ததா? யாரை குறித்து சொல்றாங்கிறது தெரியல. வேதத்தை குறித்த வெளிப்பாடு இல்லை. இன்றைக்கும் பெரியமானவர்களே, மத சம்பந்தப்பட்ட மத ஒழுங்கின்படி பாரம்பரியமாய் சடங்காச்சாரமாய் அனுசரிக்கப்பட்டு வருகிற எதற்குள்ளேயும் மனிதன் பிரவேசித்து ரட்சிக்கப்பட முடியாது என்பதை தேவன் திட்டவட்டமாய் காண்பிக்கிறார். அதனால தான் எல்லாருக்குமே தெரியும், கலாத்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆகிறதில்லை என்கிற விஷயத்தை ஆண்டவருடைய வேதம் கலாத்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே காண்பித்து கொடுக்கிறார். அப்ப இந்த மனுஷனை நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, எருசலேமுக்கு உள்ளே, எருசலேமுக்கு வெளியே. அப்போ இந்த கந்தாகைக்கு மந்திரியாயிருந்த இந்த எத்தியோப்பியனை கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிலிப்பின் மூலமாய் சந்திக்கும்படி இருந்தது. இதை குறித்த சத்தியங்களை நான் அறிந்திருக்க வேண்டும். அப்ப இந்த எத்தியோப்பியன் எருசலேமுக்குள்ள போனாலும் பரிசுத்த நகரம் தான், அங்க ஒரு பரிசுத்த தேவாலயம் இருக்கிறது, உண்மைதானே? இருக்குதா? இல்ல, இருக்குது. அவன் சும்மா வேடிக்கை பார்க்க போனான்னு பைபிள்ல இல்ல, பணிந்து கொள்ளும்படிதான் அங்க போனான். ஆனா உள்ளே போயிட்டு இந்த மனுஷன் வெளியே வரும்போது இவனுக்குள்ளே எவ்விதமான மாற்றமும் இல்லை. இவன் ரட்சிக்கப்படவில்லை, மனம் திரும்பவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு உட்படவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க கூடிய அந்த ஸ்லாக்கியமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. பிரியமானவர்களே, எருசலேமுக்கு உள்ளே கடந்து போகிறான். மத சம்பந்தப்பட்ட காரியங்கள், அங்கே பலவிதமான பண்டிகைகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள், இவை ஒன்றுமே இந்த மனிதனை கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்திற்குள்ளே நடத்தவில்லை. அதனாலதான் பாருங்க, அவன் அந்த இடத்திலிருந்து அவன் ஊருக்கு திரும்பி போகும்போதுதான் ஆவியானவர் பிலிப்பை சொல்றாரு, நீ அந்த ரதத்துடன் நிச்சை சேர்ந்து கொள். அப்போ இந்த பிலிப்பு மூலமா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலுடைய அந்த கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களை அவன் வாசிக்க தான் அவன் அறிந்து கொள்ள முடிகிறது. அதனாலதான் பாருங்க, 30ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8:30 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அதுக்கு பிறகு 32 பாருங்க, அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிட்டு, அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. இது எங்க இருக்கு? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எங்க இருக்கு? ஏசாயா 53வது அதிகாரத்துல இருக்கு. இதை தொடர்ந்து மந்திரி பிலிப்பை பார்த்து கேட்கிறார். 34ஆம் வசனத்தை பாருங்க. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். பாருங்க, இந்த மனுஷன் கையில ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தினுடைய ஆகமத்தை கையில வைத்திருக்கிறான். பாருங்க, அப்போ இந்த ஏசாயா புஸ்தகம் எந்த உடன்படிக்கையில் உள்ளதுன்னா பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டு சம்பந்தப்பட்டது. அப்ப பழைய ஏற்பாட்டு சம்பந்தப்பட்ட ஆலயத்துக்குள்ளே போகிறான். பழைய உடன்படிக்கையில் உள்ள ஆலயம், பழைய உடன்படிக்கையில் உள்ள மத சடங்குகள், பழைய உடன்படிக்கையில உள்ள ஏசாயா புஸ்தகம், இது எல்லாத்தையும் அவன் பார்க்கிறான், படிக்கிறான், இது எல்லாத்தையும் உள்ள போகிறான், பணிந்து கொள்ளுகிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் அவனுக்கு எந்த அர்த்தமும் தெரியவில்லை. இன்னைக்கு ஒரு கூட்டம் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கு. குற்றமா சொல்ல நினைக்க கூடாது. சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு பைபிள் வசனமே தெரியாது. ஒருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற அவங்க அண்ணன் சாட்சி, சமீபத்துல தான் பெந்தேகோஸ்த் பெரிய இது ஜிப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்கும், நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டோம். நாங்கள் 40 வருஷம் ஆச்சு பாரம்பரிய சபை விட்டு நாங்கள் அங்கே போய் 40 வருஷமா சொல்றாரு. நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, அது வசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி நாங்கள் போனோம். நான் அது கேட்கல அப்படி சொன்னேன். நான் அதை கேட்கல. நீங்க எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அதான் நம்ம ஜோம் பண்றோம்ல, ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
நம்ம எப்போ அங்க இருந்து இங்க இங்க இது வந்து சரி கிடையாது, சரியான உபதேசம் கிடையாது, அங்க அந்த உபதேசம் தான். நான் உபதேசத்தை பத்தி உங்கள்கிட்ட கேட்கல. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது, இல்ல. இதுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி இது இதை விட அது நல்லா இருக்குல்ல அப்படிதான் சொல்றாங்களே ஒழிய ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்ல தெரியல. பாருங்க, ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கிறார். அப்ப என்ன, பழைய உடன்படிக்கையில் இருக்கிற புஸ்தகம் கையில கிடைச்சிருக்கு. அது அபூர்வம், கையில கிடைச்சிருக்கு. அதை வாசிக்கக்கூடிய ஸ்லாக்கியமும் கிடைச்சிருக்கு. ஏன், பழைய உடன்படிக்கை சார்ந்த தேவாலயத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கு. எருசலேமுக்கெல்லாம் எல்லாரும் வந்து போக முடியாது, ஆனா இவர் வந்து சேர்றதுக்கு ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கு. அங்கு பணிந்து கொண்டார், எல்லாம் செய்தார், ஆனால் ரட்சிக்கப்படவில்லை. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. ஆவியானவருடைய அசைவாடுதல், ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் எங்க இருக்குன்னு பாருங்க, வனாந்தரத்துல இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ள போயிட்டு வந்தான், ரசிக்கப்படல. ஆனா வனாந்தரத்துல ரசிக்கப்பட்டான். போய்கிட்டு இருக்கிற வழியில ஒரு ஜெப வீடு இல்ல, பெரிய வீடு அப்படிங்கிற அந்த பெரிய வீட்டுல இல்ல, வீதியில ரசிக்கப்படுறான் பாருங்க. பிரியமானவர்களே, அதுக்கு நான் அற்பமா நினைக்கல. அன்னைக்கு பாரம்பரியமா சடங்காச்சாரமா எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மனுஷன் ரட்சிக்கப்படல. இது ஆவியானவர் பாக்குறாரு இல்லையா? பாக்குறாரு. என்னையா இவன் பணிந்து கொள்ள வர்றான், கையில ஏசாயா புஸ்தகத்தை வச்சிருக்கான், வாசிக்கிறான், இங்க பணிந்து கொள்றான், எருசலேமுக்கு வந்திருக்கிறான், பணிந்து கொள்றான், இப்ப வீடு திரும்புறான். இவன் ரட்சிக்கப்படாம வெறுமையா போறானே, இவன் குணப்படாதவனாய் போகிறானே. அதனாலதான் இந்த சத்தியத்துல பார்க்கிறோம், குணப்படாத எத்தியோப்பியனை சந்திக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷம், அல்லது குணப்படாத எத்தியோப்பியனை சந்திக்கும் பிலிப்பு. அப்ப ஆவியானவர் இவனை சந்திக்கும்படி விரும்புகிறார். பிலிப்பு மூலமா அந்த வேத வசனத்தினுடைய கருத்தை காண்பிக்க விரும்புகிறார். இவன் போயிட்டு வந்த இடம் எந்த இடம்? எல்லா பாரம்பரியம் நிறைந்த இடம். அப்ப அவங்களுக்கு எப்படி இந்த வேத வாக்கியங்கள் கிறிஸ்துவ குறித்து சொல்லியிருக்கு அப்படிங்கறத அறிய மனதில்லாமல், அறிய முடியாமல் குருட்டாட்டத்தில் இருக்கிறார்களோ, அதே போலதான் இந்த மனிதன் இருந்திருக்கிறார். இவர் ஒரு மேல்மட்டத்தில் உள்ள ஒரு மனுஷன் தான், மத குருக்களும் மேல்மட்டத்தில் உள்ளவங்க தான், ஆனா ரட்சிக்கப்படவில்லை. அதனாலதான் பாருங்க, இயேசுவானவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல சொல்லும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல எம்மாவு என்கிற அந்த ஊருக்கு, கிராமத்துக்கு கடந்து சென்று கொண்டிருந்த அந்த 2 சீஷர்கள்ட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றாரு. அவங்களுக்கு புரியவே இல்லை. அப்பதான் பாருங்க, அவர் சொல்றார் 25ஆம் வசனத்துல சொல்றார். 25ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, லூக்கா 24:25 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அதற்கு பிறகுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்கிற காரியத்தை 31ஆம் வசனத்துல பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இங்க அப்பத்தை பிட்ட காட்சியில அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பம் பொதுவா தேவனுடைய வசனத்தை குறிக்கும். ஏன்னா இயேசுவானவர் தம்மை அடையாளப்படுத்தும் போது, நானே தேவனிடத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லி, வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லி யோவான் 6வது அதிகாரத்தில் பேசுகிறது நீங்கள் நான் நன்கு அறிவோம். அப்போ வானத்தில் அப்பம் அப்படின்னு சொன்னாலே வார்த்தை தான், தேவ வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோமே. அப்ப அந்த வார்த்தை தான் இந்த பூமிக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அப்ப அப்பம் வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப இங்கேயும் பார்க்கிறோம், அவர் அப்பத்தை பிற்கையில் அழகா சொல்லியிருக்கு பாருங்க. 31ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, லூக்கா 24:31 பார்க்கும்போது, மன்னிக்கவும் 30:31, அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் கண்களுக்கு மறைந்து போனார். அப்ப அப்பத்தை எடுத்து அதை பிட்டு என்ன செய்ய, ஆசீர்வாதத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த உடனே அவருடைய கண்கள் என்ன செஞ்சுட்டு திறந்தது. அப்ப அது வரைக்கும் இருளா இருக்கு. இது மனக்கண்களை குறித்தாண்டு சொல்றார். அவங்க இயல்பா குருடர்கள் கிடையாது, சரீர பிரகாரமான குருடர்கள் கிடையாது, மனக்கண்கள் குருட்டாட்டத்தில் இருக்கு. இன்னைக்கும் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போது ஜனங்களுடைய இருதயத்தின் மேல முக்காடு போடப்பட்டிருக்கு. நம்ம நினைப்போம் எழுத்தின்படி அவங்க முக்காடு போட்டுதான் வாசிப்பாங்க. ஏன்னா ஒரு பணிவுக்காக, இது அவ்வளவு ஒரு மகத்துவமானதுன்னு சொல்லி பணிவுக்காக, அவங்க தாழ்மைக்காக அவங்க வாசிப்பாங்க, முக்காடு போட்டிருப்பாங்க. ஆனா 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல சொல்லும்போது, இந்நாள் வரைக்கும் அந்த முக்காடு அவர்கள் இருதயத்தில் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம்.
அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது என்கிற சத்தியங்களை எல்லாம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் கடைசி 4 வசனங்கள்ல மிக தெளிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கு ஒரு முக்காடு இருக்கு. நமக்கு எப்படி ஏசாயா புஸ்தகத்துல வாசிக்கும் போது 28வது அதிகாரத்துல 28 29ல பார்க்கும்போது அவங்க மேல ஒரு முக்காடு இருந்துச்சு சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப முக்காடு ஏன் அப்படின்னா அறிந்து கொள்ள முடியாது. நீங்க வேணா வேதத்தை வாசி பாருங்க, அப்படி ஒரு குருட்டாட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த எம்மாவுக்கு போன சீசருடைய இருதயத்திலும் ஒரு முக்காடு கடந்தா இல்லையா? கடந்துச்சு. அதனாலதான் அவங்களால பார்க்க முடியாது. இப்ப எனக்கு என் முகத்துக்குள்ள என் முகத்தை மூடி ஒரு முக்காடு கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை பார்க்கவே முடியாது. நீங்களும் என்ன பார்க்க முடியாது, முக்காடு. அதே மாதிரிதான் கிறிஸ்துவ சரியா பார்க்க முடியல. அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போதுதான் கண்கள் திறக்கப்படுது. இப்ப நீங்க ஏசாயா புஸ்தகம் 28வது அதிகாரத்துக்கு வரும்போது நீங்க பாருங்களேன், 28வது அதிகாரம் அதுல 10ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. மணிக்கு 29, ஏசாயா 28 அல்ல, ஏசாயா 29வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞானதிர்ஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் என்ன போட்டார்? முக்காடு போட்டார். முக்காடு கடந்துட்டுனாலே அது அப்ப என்னதான் பிரதிபலிக்கும் அப்படின்னு கேட்டா, முக்காடு போட்டதுனால ஆதலால், அடுத்த வசனத்தை பாருங்க, ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். என்ன தரிசனம்? ஏசியாவுக்கு தரிசனம் கிடைச்சா கிடைக்கலையா? அவர் சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார். எல்லாமே தரிசனம் பார்க்கற இல்லையா? எல்லாம் தரிசனத்துல இருக்கு. அவர் நொறுக்க சித்தமாகிறார். அது மட்டும் இல்ல, அவர் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை தம்மையில ஏற்றுக்கொண்டார். எல்லாத்தையும் சொல்றார். அந்த தரிசனம் பார்க்கிறாரு இல்லையா? இந்த தரிசனம் எல்லாம் அழகா போட்டிருக்கு, முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். தரிசனம் எல்லாம் ஒண்ணுமே புரியாது. அப்ப எத்தீர்ப்புடைய கண்கள் என்ன செய்யப்படல? ஆரம்பத்துல திறக்கப்படவில்லை. அதான் சொல்றார் ஆதலால். அப்ப முக்காடு போடப்பட்டிருக்கிறதுனால தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து பாருங்க, அந்த புஸ்தகத்தின் வசனங்களை வாசிக்க கொடுத்தா, நீ இதை வாசி என்றால் அவன் சொல்லுவானா, இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பானா. அடுத்து பாருங்க, வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். சொல்லிதான் சொல்றார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட, இதுதான் விஷயம், மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனை நிறைந்த இடத்துக்குள்ள இந்த எத்தியோப்பியன் போயிட்டு வீடு திரும்புறான். குணப்படாதவனாய் போனான், குணப்படாதவனாகவே வருகிறான். மனுஷன் வந்த பிரகாரமாகவே வீட்டுக்கு திரும்புகிறான். ஒரு மாற்றமும் இல்லை. வெக்கத்தோடு இல்லை, வெக்கத்தோடே நான் உங்களுக்கு சொல்றேன், வெக்கப்படாம இல்லை, வெக்கத்தோடே சொல்றேன். நானும் பாரம்பரிய சபையில் இருந்து போவேன், உட்காருவேன், எழுந்திருப்பேன், உட்காருவேன், எழுந்திருப்பேன், மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவேன். அவ்வளவுதான். ஒரு மாற்றத்தையும் காணவில்லை. சும்மா என்னத்தையோ போவோம் வருவோம். கிறிஸ்தவங்களை பிறந்தனால சர்ச்சுக்கு போகணும், அதை மட்டும் நல்ல கடைமுறைக்கு நல்லா அதை கவனிச்சு நல்ல ஒரு ரெகுலர் ஹேபிட்டா என்ன செய்யறதுன்னா போறது வர்றது, ரட்சிப்பு இல்லை. நானும் இந்த எத்தியோப்பியனை போலவே வாழ்ந்து வந்தேன். பிரியமானவர்களே, நீ அறியணும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த பிலிப்புவை கொண்டு ஆண்டவர் செய்கிற மகத்துவமான கிரியை பாருங்க. இங்க ஒரு அற்புதம் கூட கிடையாது, சரீர ஒரு அற்புதமும் கிடையாது. அதுக்கு முந்தின பகுதியில், அதாவது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் இதே 8வது அதிகாரம் கிட்டத்தட்ட 4ஆம் வசனத்திலிருந்து அல்லது 3ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, 3 இல்லை 4ஆம் வசனத்திலிருந்து அல்லது 5ஆம் வசனத்திலிருந்து பார்த்தா பிலிப்பு மூலமா ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்கிறார். ஏறக்குரிய 4ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 25ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் அநேக அற்புதங்கள் மூலமா ஆண்டவர் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார். பிலிப்பு மூலமா ஆண்டவர் பலத்த கிரியைகளை கூட நடப்பிக்கிறார். ஆனா 26ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, நீங்க வேதத்தை நல்லா கவனிங்க, 26ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அங்கேயும் ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சிப்புகளை நடத்துகிறார். அங்கே சரீர அற்புதம் ஒரு தட்டியும் நடக்கல. எதை வைத்து ஆண்டவர் விடுவிக்கிறார், எதை வைத்து ஒரு மனுஷன் ரட்சிப்புகளை நடத்தி ஞானஸ்தானத்துகளை நடத்தி அவனை அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறான்னு பார்த்தா, எது நிமித்தம்? சத்தியத்தை கொண்டு. அதே சத்தியம்தான், இவன் வாசிக்கிற இதே சத்திய வார்த்தைகள் தான் அங்க எருசலேம் தேவாலயத்திலையும் வாசிக்கப்படுகிறது.
ஆனா அதனுடைய உட்கருத்து என்ன செய்யப்படுகிறது இல்ல, தியானிக்கப்படுகிறது இல்ல. இன்னைக்கும் பாருங்க, பைபிள் தான் வாசிக்கிறாங்க, இதே பைபிள் தான் வாசிக்கும், உங்ககிட்ட இருக்கிற அதே பைபிள் தான் நாங்களும் வாசிக்கும் சொல்றாங்க. ஆனா ரட்சிப்பு இல்லையே. இதே போலதான் இந்த மனுஷன் எத்தியோப்பியனும் ரதத்திலிருந்து வாசித்தது போலதான் அங்க அவங்க எங்க வாசிக்காங்க, அவங்க ஆலயத்திலிருந்து வாசிச்சிருக்காங்க, தேவாலயத்திலிருந்து வாசிக்க, இவர் ரதத்திலிருந்து வாசிக்கிறார். வேற ஒரு வித்தியாசமும் இல்லை. அவங்களுக்கும் அர்த்தம் தெரியாது, இவங்களுக்கும் அர்த்தம் தெரியாது. அதனாலதான் கேட்க, தீர்க்கதரிசி தம்மை குறித்து சொல்றாரா இல்ல வேற ஒருவரை குறித்து சொல்றாரா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இந்த பிலிப்பு விளக்கம் கொடுக்க 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 இந்த மனுஷன் குணப்பட்டானா இல்லையா? குணப்பட்டான். குணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, ஷார்ட்டா சுருக்கமா அந்த செய்தியை ஒரு 20-30 நிமிஷத்துக்குள்ள முடிக்கும்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தினுடைய தாத்பரியத்தை விளங்கிக் கொள்வோம். எங்க காயங்கற்ற மருந்து வச்சிருக்கிறார்? வேதத்தில் நம்ம அடிக்கடி பார்க்கிற வசனங்கள் தான். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 38, 39 ஆகிய வசனங்கள் நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, இவர் மூலமா, இயேசு மூலமாய் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறதும் அல்லாமல், அறிந்திருக்கிறீர்கள் என்றும் அதை தொடர்ந்து சொல்றார், மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிற எவனும் இவர் மூலமாய் என்ன செய்கிறான்? அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்றார். அந்த அப்போஸ்தலர் 13, 38, 39. அப்ப பைபிள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே, மீண்டும் சொல்றேன், மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்பட கூடாது இருந்ததோ. அப்ப உங்களுக்கு புரியுதா? மோசையின் நியாயப்பிரமாணத்தினால நம்மளால என்ன செய்ய முடியல, நிறைய பகுதியிலிருந்து விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட முடியவில்லை. வசனத்துல தெளிவா இருக்கு. மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன், அதை நினைக்கிறேன், அப்போஸ்தலர் 13:39 நினைக்கிறேன். மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாது இருந்ததோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தினால நிறைய பகுதியில் நம்மளை என்ன செய்ய முடியாது, விடுதலையாக்கி நம்மளை நீதிமான்களாக்க செய்யவே முடியாது. இதனாலதான் இங்க ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்றார். ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லும் போது அங்கேயும் வேதத்தை நீங்க கவனிச்சு பாருங்க, அங்கேயும் நேர்த்தியா சொல்லிக் கொடுக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல அது எப்படி எனில் விளக்கம் கொடுக்கார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அவ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதால செய்ய கூடாததை. எத்தியோப்பியனுடைய வாழ்க்கையை கவனிச்சுக்கங்க. இந்த எத்தியோப்பியனுடைய வாழ்க்கை பொதுவா எத்தியோப்பியன் அப்படின்னு சொன்னாலே மாற்றம் பெறாத வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் எத்தியோப்பியனை பத்தி பேசுவார். எரேமியா புத்தகம் நீங்க வாசிப்பீங்க, உங்களுக்கு தெரியும். எரேமியா என்ன சொல்லுவார் தெரியும்? எரேமியா சொல்லும்போது, சிவிங்கி தன் புள்ளிகளையும் எத்தியோப்பியன் தன் தோளையும் மாற்றக்கூடுமோ, கூடுமானால் இந்த தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் சொல்லுவார். ஏன் எத்தியோப்பியன் வைக்க தெரியுமா? எத்தியோப்பியன் தன் தோலை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அவ்வளவு எத்தியோப்பியர்கள் ரொம்ப கருப்பினவங்க மக்கள். அவர் அற்பமா பேச நினைக்க கூடாது, அவ்வளவு ஒரு கருப்பின மக்கள். அப்ப அவன் எப்படி மாற்ற முடியாதோ எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். அதே போல இவங்களும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நீங்கள் நானும் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. எரேமியாவின் புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல போட்டிருக்கு. எரேமியா 13:23 போட்டிருக்கு, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ, கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்ய கூடும் சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. சிவிங்கி, ஒட்டக சிவிங்கி அதை சொல்லுவாங்களே, சிவிங்கி ஜிப்ரான்னு சொல்லுவாங்களோ, சிவிங்கி ஜிராஃபி, ரைட், ஜிராஃபி. அது தன் புள்ளிகளை நினைச்ச முடியாது, மாற்றவே முடியாது. அதே போலதான் எத்தியோப்பியன் தன் தோலையும் மாற்ற முடியாது. அப்படின்னா என்ன, எதுக்கு எத்தியோப்பியனை கொண்டு வர்றாருன்னா, அவர்கள் எல்லாரும் மாற்றப்படவே முடியாது. முரட்டு சுபாவம், முரட்டு, மாற்ற முடியாது. அப்ப எத்தியோப்பியன் மாறுறான் பாருங்க. அது எழுத்தின்படி சொல்லப்படுது மட்டும் நினைக்க வேண்டாம். இந்த எத்தியோப்பியர்கள் ஆண்டவருக்குள்ள வர்றது ரொம்ப அபூர்வம். இஸ்ரவேல் சொந்த ஜனங்களே வர்றதுக்கு பாடா இருக்கு. அப்ப எத்தியோப்பியன் வந்திருக்கலாம் பாருங்க.
அப்ப இந்த மனுஷனை நியாயப்பிரமாணம் விடுதலையாக்க முடியல. இந்த மனுஷன் வந்த பிரகாரமாவே போகிறான். எப்படி அவன் அர்த்தத்தை அறியாதவனே உள்ள வந்தானோ அதே போல அர்த்தம் அறியாதவனாவே போறான். பிலிப்பு அவனை மட்டும் சந்திக்கலன்னா அவனால என்ன செய்ய முடியாது? அர்த்தத்தை அறிய முடியாது, குணப்பட முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது, ஞானஸ்நானம் பெற முடியாது, ஒன்னும் நடக்காது. அவன் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? போகும்போது அவனும் மனுஷன், நம்மளை போல மனுஷன் தானே, இப்படிதான் நினைச்சான்னு நான் சொல்லல, பைபிள்ல இல்ல. அவன் என்ன நினைச்சிருப்பான்? நானும் இந்த எருசலேம்ல வந்து பணியை தான் வந்தேன், உள்ள இருக்கிற போதகரால என்ன விடுவிக்க முடியல, உள்ள இருக்கிற எருசலேம் தேவாலயத்துக்குள்ள இருக்கிற நியாயப்பிரமாணத்தினால என்ன விடுவிக்க முடியல, உள்ள செலுத்தப்படுற பலியினால என்ன விடுவிக்க முடியல, உள்ள எதுனாலையும் சடங்காச்சாரத்தினால என்ன யாருமே விடுவிக்க முடியல. இந்த எருசலேம்ல இருந்து நானும் வந்த பிரகாரமா ஊருக்கு போறேன், பணிந்து கொள்ளதான் வந்தேன், பணிந்து கொண்டு வீட்டுக்கு போறேன். வந்த பிரகாரமாகவே குணப்படாதவனாவே போய்கிட்டு இருக்கிறான். இவனை கிறிஸ்துவின் சுவிசேஷம் சந்தித்தது. எதை அறிய முடியாம எந்த வார்த்தையினால விடுவிக்கப்படாம இருந்தானோ அதே வார்த்தையினுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்தி தேவன் விடுவிச்சிட்டாரு. நீ உண்மையிலே சொல்றேன், நம்ம நினைப்போம் இது எதுக்கு படிப்புன்னு தெரியுமா? உற்று கவனிச்சு பாருங்க. இன்னைக்கும் பழைய ஏற்பாட்டை கொண்டே நம்மகிட்ட இடைப்படுற எத்தனையோ செய்திகள் உண்டு, நம்மளை குணப்படாதவர்களாகவே வச்சிரும். அப்படியும் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அதே பழைய ஏற்பாட்டை அறிய வேண்டிய பிரகாரமா அறிஞ்சிட்டா நம்ம குணப்பட முடியுமா? முடியாதா? குணப்பட முடியும். இதுதான் இங்க காண்பிக்கப்படுது. எந்த ஏசாயா ஆகமம் இந்த மனிதனை குணப்படாம வைத்திருந்ததோ, குணப்படவே முடியாது, அவன் அர்த்தம் தெரியாம அப்படியே வச்சிருந்ததோ, அதே இதை கொண்டு அர்த்தத்தை விளக்கி சரியான காரணத்தை காமிச்சு சரியான அர்த்தத்தை வெளிப்படுத்தி அதே வேத வாக்கியங்களை இவனை விடுதலைக்குள்ள கொண்டு போயிடுச்சு. எருசலேம்ல வச்சு இல்ல, வெளியில. எந்த சத்தம் தெரியுமா? ஆவியானுடைய சத்தம். ஆவியானவர் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த மனுஷனை ஒரு மனுஷன் தான், ஆனால் தேவனுடைய நோக்கத்தை பார்த்தீங்களா? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். தப்பி போன மார்க்கத்தினின்று ஒரு பாவியை திருப்ப தான் போட்டிருக்கு. ஒரு பாவியை திருப்புகிறவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு 5வது அதிகாரம் 19 நினைக்கிறேன், அதுல மன்னிக்கும், கடைசி வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தப்பி போன மார்க்கத்தினின்று ஒரு பாவியை திருப்புகிறவன் பாருங்க, ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று அங்கு சொல்லப்படுறது. ஒரு பாவியே இல்ல, ஒரு ஆத்துமாவை. தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. 19ஆம் வசனத்துல தான் இருக்கு. சகோதரி, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினாள் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் ஆவியானவருக்கு ஒரு ஆத்துமனாலும் விலையேற பெற்றது பிரியமானவர்களே. அதனாலதான் இந்த மனுஷனை ஒரு கூட்டத்திலிருந்து அப்படியே இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற கூட்டத்திலிருந்து அப்படி வேறு பிரிச்சு வனாந்தர மார்க்கமாய் பயணிக்க வைத்து அதுல இந்த எத்தியோப்பியனாகிய மந்திரியை காண்பித்து கொடுத்து ரதத்துல போய்கிட்டு இருக்கிறான். ரட்சிப்புல போகல, ரதத்துல போய்கிட்டு இருக்கிறான். ரட்சிப்பு கேட்டு ஒரு விசுவாசத்துக்குள்ள தேவன் நடத்துகிறார் என்றால் இதுதான் பிரியமானவர்களே. அப்ப நியாயப்பிரமாணத்தினால் அவனுக்கு ஒரு பிரோஜனம் இல்லாம போயிட்டு அவன் பணிந்து கொள்ள போனான். அந்த பணிந்து கொள்வதில் எதுவுமே அவனை என்ன செய்யல? ரட்சிக்கவில்லை. இதைத்தான் இயேசுவானவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30 நீங்க வாசிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30 37 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அங்கு எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியில ஒருவன் என்ன செய்தான்? கல்லு கையில என்ன செய்யப்பட்டானா? அகப்பட்டான். எங்க இருந்து எங்க போகும்போது? எரிகோல இருந்து எருசலேமா, எருசலேம்ல இருந்து எரிகோவா? எருசலேம்ல இருந்து எரிகோ. இப்ப இந்த காட்சி எனக்கு தான் ஞாபகத்துக்கு வருது. எத்தியோப்பியனை பார்க்கும்போது எனக்கு இப்படிதான் ஞாபகம் வருது. என்னன்னா, அவனும் எருசலேம்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். இவனையும் பாருங்க, எருசலேம்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான். சரியா பிலிப்பு சந்தித்தது போல இங்க நல்ல சமாரியன் சந்திக்கிறான். இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சதுனாலதான் கொஞ்சம் வேகமா போறேன். முதல்ல பாக்குறான், ஆசாரியன் பாக்குறான், பக்கமா விலகி போறான். அடுத்து யார் பாக்குறா? லேவியன் பாக்குறான், பக்கம் விலகி போறான். அதுக்கப்புறம் தான் சமாரியன் வர்றான். சமாரியன் யாரு தெரியுமா? யூதர்களால புறக்கணிக்கப்பட்ட மனுஷன். அப்ப இந்த சமாரியன்கிற ஸ்தானத்துல ஆண்டவர் யாரை கொண்டு வர தெரியுமா? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிறார். அவரும் புறக்கணிக்கப்பட்டவர் தான். ஆனா அவர்கிட்ட தான் காயத்தை கட்டுற மருந்து இருந்துச்சு. ஆசாரியனும் லேவியனும் எதுக்கு ஒப்பனையா இருக்காங்க தெரியுமா? நியாயப்பிரமாணத்துக்கு ஒப்பனையா இருக்காங்க. ஆசாரியரும் லேவியரும் எதை நிறைவேற்றுவதற்கும் எதை ஜனங்களுக்குள்ள கொண்டு வருவதற்கும் அவங்க நடத்தப்பட்டாங்க?
நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற பலிகளையும் பண்டிகைகளையும் ஜனங்கள் தவறாம கடைபிடிக்கிறதுக்கு அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை உற்று கவனிச்சு அதுலயே நிலைத்து இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்படிதானே? அப்படிதான் இருப்பாங்க. அப்ப நம்ம இதை கவனிக்கும் போது எப்படிதான் கவனிக்கணும் தெரியுமா? இந்த குத்துயிராய் விடப்பட்ட மனுஷன் கள்ளர் கைகள் அகப்பட்டு, நாமும் கள்ளர் கைகள் அகப்பட்டு இருந்தோம். கள்ளன் யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாருங்க, அப்போ கள்ளர் கையில நம்மளும் அகப்பட்டோம். சத்ருவின் கையில நம்ம அகப்பட்டு இருந்தோம். அவன் நம்மளை குத்துவிர விட்டு இருந்தான். கிறிஸ்து மட்டும் நம்மளை சந்திக்க வரல அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட்டு இருக்க முடியாது, காப்பாற்றப்பட முடியாது. இதைத்தான் லூக்கா 10ஆம் அதிகாரத்துல காமிக்கிறார். நீங்க மேலட்டும் பாத்துறீங்க. ஒரு கதை சொல்ற மாதிரி ஒரு ஆசாரியன் வந்தா, லேவியன் வந்தா, அப்படி சமாரியன் வந்தான்னு ஒரு பிக்சர் எடுத்து காமிக்கிறதுக்காக சொல்லல. ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிற முகாந்தர் என்ன தெரியுமா? ஆசாரியனும் லேவியனையும் முதல்ல காமிச்சு கொடுக்காரு. இது முதலாவது வந்த நியாயப்பிரமாணம். முந்தி வந்த பிரமாணம் எது? நியாயப்பிரமாணம். முந்தி வந்தது பழைய உடன்படிக்கை. அப்ப ஆசாரியனும் லேவியனும் எதுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார்கள்? நியாயப்பிரமாணத்திற்கு, பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் வர்றாங்க, விலகிதான் போக முடிஞ்சது ஒழிய காயங்கட்டுற மருந்து அவர்களிடத்தில் இல்லை. இதைத்தான் நம்ம எத்தியோப்பியனுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். எத்தியோப்பியன் எருசலேமுக்குள்ளேயும் வர்றான். அவன் எப்படி வர்றான்? குணப்பட்டவனா வந்தானா, குணப்படாதவனா உள்ள வரானா? குணப்படல. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? இயேசு கிறிஸ்து அறியவே இல்லை. எத்தியோப்பிய குறித்து தெரியாது, ஞானஸ்நானத்தை குறித்து ஒன்றும் தெரியாது. அவன் குணப்படாதவனா வர்றான், உள்ள வர்றான். அவனை யாருமே குணப்படுத்த முடியல. அவனுடைய ஆத்துமா குணப்படாததாகவே இருக்கு. ஏன்னா அவனுடைய ஆத்துமாவை குணப்படுத்தக்கூடிய மருந்து, அவனுடைய ஆத்துமாவை குணப்படுத்தக்கூடிய அந்த ஔஷதம் எருசலேம்ல இல்ல, அந்த தேவாலயத்துல இல்ல. அதனாலதான் அவன் வந்த பிரகாரமா குணப்படாதவனாவே வீடு திரும்புறான். ஆனா பாருங்க, இந்த மனுஷனை ஆவியானவர் சந்திக்க வைக்கிறார். இப்ப இந்த மனுஷனுக்கு என்ன தேவை தெரியுமா? கிறிஸ்துவை அறிகிற அறிவு. என்னைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவு தேவை பிரியமானவர்களே. அதுதான் நான் முதற்க நீங்க தெரியப்படுத்தி நான் முடிக்க இருக்கிறேன். இதைத்தான் ஆண்டவர் இங்க காண்பிக்கிறார். குத்துவரை விடப்பட்டு கிடக்கிற கொஞ்ச நேரத்தில் செத்துருவான். இவனுடைய காயங்களை கட்டுறதுக்கு, இவனுடைய காயங்களை ஆற்றுகிறதுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தினிடத்துல எவ்வித மருந்து இல்லை. இப்ப பிந்தி வந்த பிரமாணம் யாரு? கிறிஸ்துவின் பிரமாணம். பிந்தி வந்த பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணம். இப்ப இவர்கிட்ட தான் அந்த மருந்து இருக்கு. காயங்கள்ல திராட்சரசத்தை வார்க்கிறா, எண்ணெயை வார்க்கிறா, திராட்சரசத்தை வார்க்கிறா, அவனுடைய காயத்தை கட்டுகிறா, அவனுடைய சுய வாகனமாகி அந்த கழுதில ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் சேர்க்கிறா. பராமரிக்கிற ஊழியத்தை பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம செய்து வருகிறோம். ஏதோ காயம் கட்டுற ஊழியம் மட்டும் இல்லை, குத்துவீரா விடப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்க ரட்சிப்புகளை நடத்துற அந்த ஊழியம் மட்டும் இல்லை. சத்திரங்கிற ஒரு நல்ல ஒரு சபையில என்ன செய்யறோம்? தேவனுடைய பிள்ளைகளோடு எனது ஐக்கியப்பட வைத்து அவன் தொடர்ந்து வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவான சத்தியங்களை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இன்னைக்கு கிருபை பாராட்டுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் சுருக்கமாய் கேட்டு வருகிறதான இந்த சத்தியத்தை சற்று கவனித்து பார்ப்போம். குணப்படாத எத்தியோப்பியனை சந்திக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்கிற இந்த தலைப்புல நாம் இவ்வளவு நேரம் கேட்டதான சுருக்கமா தான் கேட்டிருக்கிறோம். இதை கேட்ட சத்தியத்தை நம் மனதிலே பதித்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவரே, உண்மையிலே சடங்காச்சாரமோ பாரம்பரியங்களோ அல்லது நான் யாருக்கோ ஆண்டவரே தசமம் கொடுக்கறனாலையோ உண்மையிலே ரட்சிக்கப்பட முடியாதுப்பா. எப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட முடியும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. இவர் மூலமாய்தான் நம்ம வாஸ்தவமே, நம்ம பார்த்தோமே அப்போஸ்தலர் 13:38 இவரால தான், அவர் மூலமாய்தான் பாவ மன்னிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது அறியணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே அப்போஸ்தலர் 13:38 அது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப இவர் மூலமா தான் கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுல நான் கிறிஸ்துவ நான் பார்க்காம நான் ஏதோ இது யாரையோ குறித்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் போவேன் அப்படின்னா, நானும் அந்த காலத்துல இருந்ததான வேதபாரகர், சதிசெயர், பரிசெயர், நியாயசாஸ்திரிகள், பிரதான ஆசாரியர்களைப் போல குணப்படாத மனிதனாவே காணப்படுவேன். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை தருகிறார். அப்ப ஆவியானவர் பிலிப்புவை ஏக்கினாருங்கிறது எழுத்தின்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா பொதுவா நம்ம என்ன இதுல வெளிச்சத்தை கவனிக்கணும்னா, ஆவியானவருடைய அசைவாடுதல், ஆவியானவருடைய ஊந்துதல் எல்லாமே எதுக்காக இருக்கு தெரியுமா? நீங்க பிலிப்புவை ஏவினார் அப்படிங்கிற மட்டும் பார்த்துடாதீங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு வாங்க. ஆவியானுடைய மூவிங் எல்லாமே எதுக்காக அப்படின்னா, ஒரு மனுஷன் இந்த சத்தியத்திலே பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளில் கிறிஸ்துவை காண வேண்டும். இதுதான் உனக்கு விசேஷம். அதனாலதான் அதை கண்ட உடனே
விசுவாசத்துல வந்துட்டாரு. அதான் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ற அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர்றாரு. ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ள வந்துருந்தார். சந்தோஷத்தோட போறான் பாருங்க. அவனை தேவன் எவ்வளவு நேர்த்தியாய் நடத்த சித்தம் கொண்டா. போகும்போது நினைச்சிருப்பான், நான் போகும்போது குணப்படாதவனாவே போனேன், உள்ள போனேன், எந்த சடங்காச்சாரமும், எந்த பரிசேயனும், எந்த வேதபாரகனும், எந்த பிரதான ஆசாரியனும் என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல. ஆனா இந்த பிலிப்பு மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவிக்கப்பட்டதுனால அவர் அறிகிற அறிவு தான் என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது, ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ள நடத்தினது. சந்தோஷத்தோடு நான் வீடு திரும்புவதற்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார்னு சொல்லுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை இந்த எத்தியோப்பியன், கந்தாகியின் மந்திரியாகிய எத்தியோப்பியன் பெற்றிருந்தான். பிரியமானவர்களே, நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் சடங்காச்சாரத்தில் இருக்க வேண்டாம், நம்ம ரட்சிக்கவே ரட்சிக்காது. அதான் முன்னுமே சொன்னேன், ஒரு ஃபேமிலிலாம் வந்துட்டு இதை பார்த்து இது ஒரு சர்ச்சு மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறான். திரும்ப சொல்ல நினைச்சிடாங்க. நான் சொல்லுவேன், நீங்க சத்தியத்திலே இல்லைன்னு தான் சொல்லுவேன். எது சபை? நான் சொல்ல இது பெருசு, இந்த கூடாரம் ரொம்ப பெருசு. மரத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அதுல கூடி வந்தா அதுல வரணும். அதுல வர்றாங்க பாருங்க, சத்தியத்தை அறிஞ்சு கூடுறாங்க பாருங்க. நான் சொல்லுவேன், அவங்க தான் உண்மையான விசுவாசிகள்னு சொல்லுவேன். ஏன்னா தேவன் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் எங்க கூடி வராங்க? சபை கூடி வருது. அதுலதான் தேவன் இருக்கிறா. இடத்தை பார்த்து, கட்டடத்தை பார்த்து, அதனுடைய அமைப்பை பார்த்து நம்ம பின்பற்றுவதல்ல. அப்ப நீ பாருங்களேன், ஒரு பெரிய பிரம்மாண்டமான தோற்றத்துல இருக்கிற ஒரு பெரிய கட்டடம் உள்ள அந்த ஆலயம், தேவாலயம் இந்த மனிதனை குணமாக்கவில்லை. உள்ள இருந்த பெரிய பெரிய ஆட்கள், படிச்சு கல்வியில தேர்ந்தவர்கள், தோரா அப்படின்னு சொல்லப்படுற ஆதியாமம், யாத்திராமம், லேவியராமம், எண்ணாமம், உபாமம் சொல்லப்படுற 5 ஆகமங்கள்ல தேறின வேத பிரமாணிகள், பிரமாணிக்கன், அப்புறம் நியாயப்பிரமாணத்துல கற்று தேர்ந்த குருமார்கள், ஒருவர் கூட இந்த மனுஷனை ரட்சிப்புகள் நடத்த முடியவில்லை. என்ன முடிஞ்சா இவன்ட்டு இருந்து ஏதாவது காணிக்கன்னா வாங்கிட்டு போயிருப்பாங்க. பெரிய ஆள் பார்த்தீங்களா, பொக்கிஷக்காரனுக்கெல்லாம் தலைவன் இருக்கும்போது அப்போ ஏதாவது கொடுத்துருப்பானா வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவனா என்ன செய்ய முடியல, ரட்சிப்புக்குள் நடத்த முடியவில்லை. இந்த தேவன் நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். எவ்வளவு அழகா காமிக்க பாருங்க. அவன் ஒருவன், எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போகிற போது எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா. அவன் அதை நான் உணர்ந்து, ஆண்டவரே, சடங்காச்சாரம் என்னை ரட்சிக்காதுப்பா, சடங்காச்சாரத்துல உட்கார்ந்துடக்கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுக்கு இது புரிய மாட்டுக்கு. சடங்காச்சாரத்திலே உட்கார்ந்துருந்தாங்க, ஏலம் விடுறதுலயே உட்கார்ந்துருந்தாங்க. இன்னும் சடங்காச்சாரம், இன்னைக்கு தசமபாகம் செலுத்து, அதை கூடு இதை கூடுன்னு சொல்லி சடங்காச்சாரத்துல உட்கார்ந்துருந்தாங்க. காலங்காலமா ஒரு 70-80 வருஷமா என்னத்தையோ உளர்னாங்கன்னு சொல்லி அதையே உளறி இதையே உளறல பிடிச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. கேட்டா உளறிட்டா பரிசுத்தாவி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி இப்படியே ஓடிட்டு இருக்காங்க. பெரியமானவர்களே, இந்த பாரம்பரியம் எதுவுமே மனுஷன் ரட்சிக்காது. கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அப்ப எம்மாவுக்கு போகிற அந்த சீஷர் பாருங்க, எம்மாவு என்கிற கிராமத்துக்கு போகிற அந்த 2 சீஷர்களை ஆண்டு சந்தித்த விதத்தை பார்க்கும்போது அவர்கள் கண்கள் எது வரைக்கும் கூட இருந்தது தெரியுமா? இவர்தான் கிறிஸ்து. நியாயப்பிரமாணத்துல மோசை முதலே சகல தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவர் இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் ரட்சிக்க வந்தவர், இவர்தான் நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்து தீர்க்க வந்தவர்ங்கிற அந்த வெளிச்சம் கிடைக்கிற வரைக்கும் அவர்கள் குருடரா இருந்தாங்க, குணப்படவில்லை. இதை காண்பித்து கொடுக்க குணப்பட்டாங்க. பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவங்க செய்தா, ரதத்தோட சேர்த்து கொண்டா. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. அப்ப ஆவியானவருக்கு எதுல பிரியம் இல்ல தெரியுமா? இவன் வந்த பிரகாரமா குணப்படாதவனா போகிறது அவர் விரும்பல. அதனாலதான் பாருங்க, உள்ள யாராலையும் காப்பாற்ற முடியாது. பிலிப்புகிட்ட தான் அந்த செய்தி இருக்கு, பிலிப்புகிட்ட தான் அந்த ரட்சிப்பு கேட்ட அந்த செய்தி அங்க இருக்கிறது. என்ன மனுஷன் பாருங்க, இவனே ஆச்சரியப்பட்டிருப்பான், என்னடா பிரம்மாண்டமான தோற்றம் உள்ள இடத்துக்குள்ள போறேன், அங்க கூட எனக்கு விடுவிக்கிறதுக்கு இது இல்லை, என்னை குணமாக்குறதுக்கு மருந்து இல்லை. இந்த வனாந்திரத்துல வீதியில ஆள் மட்டுமே இல்லாத இடத்துல இப்ப அது காரியம் இல்லை, இடம் இல்லை, கட்டடம் இல்லை, செய்தி தான் முக்கியம். நாம் எந்த செய்தியை கேட்கிறோம் இன்னைக்கு, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. பிரியமானோம்ல, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நான் இந்த வேத சத்தியங்கள்ல கிறிஸ்துவை அறிகிறேனா, கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைக்கிறதா, அல்லது சும்மா ஈசாக்கு விதத்தான் சொல்லி என்னத்தையோ பார்த்துட்டு ஆபிரகாம் வெள்ளியுடைமை பொன்னுடைமை உடைய சீமானா இருந்தான்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறவனா இருக்கிறேனா, அல்லது அதற்குள்ளே நான் கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைக்குதா? கிறிஸ்துவை நான் பார்த்தாதான் ஆவியானுடைய நடத்தல் அர்த்தம். ஏன்னா இந்த எத்தியோப்பியனுக்கு ஆவியானுடைய நடத்தல் எருசலேம்ல கிடைக்கவே இல்லை. எங்க விஷயம் கிடைக்கு,
வீதியில வனாந்திரத்துல தான் கிடைக்கும். அப்ப இந்த வேத வாக்கியங்களை காண்பித்து கொடுக்கிறது தான் ஆவியானுடைய வழிநடத்தல் நமக்கு கிடைச்சது. அப்ப வேத வாக்கியங்கள்ல நான் கிறிஸ்துவ பார்க்கிறேன்னு சொன்னா அதுதான் உண்மையாகவே ஆவியானுடைய நடத்துதல். ஏன்னா அதுதான் ஒரு மனுஷனை குணப்பட வைக்கும். ஒரு மனுஷன் ஞானஸ்தானத்துக்குள் நடத்தி ஞானஸ்தான சத்தியத்துல நிலைநிற்க பண்ணும். பிரியமானோர்ல, அர்ப்பணம் செய்வோமா? இருக்க இடத்துல அப்படி நாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? குணப்படாத எத்தியோப்பியனை, குணப்படாத மந்திரியை சந்திக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்லி நாம் பார்த்தோமே. நம்மை நாமே தேவ கரத்தில் அர்ப்பணம் செய்வோமா?